தாவர திருப்பம் பகுதி 1. டாக்டர் அருண் ஒரு தாவர விஞ்ஞானி புதிய வகை மரங்கள் மற்றும் மருத்துவ மூலிகைகள் பற்றி ஆராய்ந்து வந்தார். அவருடன் அவரது உதவியாளர்கள் மேகா மற்றும் விஜய் இருந்தனர். மாயமான மரம். ஒரு நாள் ஆய்வு செய்யும் போது மேகா திடீரென்று ஒரு வித்தியாசமான மரத்தை கண்டுபிடித்தாள். அதன் இலைகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. மேலும் அதன் அருகில் செல்லும் போது ஒரு அசாதாரண நறுமணம் பரவியது. அது ஒரு சாதாரண மரமாக இல்லை. சார், இந்த மரத்தை பாருங்கள். இது எந்த ஒரு புஸ்தகத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. மேகா ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டாள். அருண் அதை பார்த்தவுடன் அதை ஆராய தன் கருவிகளை எடுத்தான். ஆனால் மரத்தின் அருகில் நின்றவுடனே அவருக்குள் ஏதோ மாற்றம் உணரப்பட்டது. அவரது நினைவுகள் மங்கலாக ஆரம்பித்தன. இது என்ன மாயம்? விஜய் பயத்துடன் கேட்டான். அதிர்ச்சி திருப்பம். அடுத்த சில நொடிகளில் மரம் மெதுவாக அசைந்தது. அதன் அடியில் இருந்த ஓர் அடர்ந்த குழியில் அவர்கள் மூழ்குவதற்கு முன்பு திடீரென ஒரு பழைய குரல் ஒலித்தது. நீங்கள் இதை தொடக்கக்கூடாது. இது மனிதர்களுக்கான மரமில்லை. அவர்கள் யாருடைய குரல் என்பதை பார்த்தபோது ஒரு கிழவனை கண்டார்கள். ஆனால் அவன் ஒரு சாதாரண மனிதன் போல் தெரியவில்லை. அவன் பல நூற்றாண்டுகளாக உயிருடன் இருந்தது போல பீடிருந்தான். பகுதி 2. அந்த மரத்தின் மர்மம் என்ன? அந்த கிழவன் யார்? டாக்டர் அருண் மற்றும் குழுவினர் உயிருடன் வெளியே வருவார்களா? மர்மம் தொடரும்.